இப்போ விஜய் சார் கூட எல்லாரும் விஜய் சார் ஒரு ஒய்ஃப் வச்சு வாழ தெரியல, ஏன் அப்படி ஆச்சுன்றாங்க. அப்படி எந்த பொறுத்தவரை அது ஒரு வகையில் அமைஞ்சிருந்தா வாழ்ந்துருக்கலாம். ஏன்னா எல்லாருக்கும் ஃபேமிலி வேண்டாம்லாம் சொல்லலை. அரசியலுக்கும் சினிமாவுக்கும் கொஞ்சம் உச்சகட்டத்தை தொடர்றவங்களுக்கு அதை அமைகிறது இல்லை. அதில் ஏதோ ஒரு வகையில் ஃபெயிலியர் ஆகிருக்கு. எம்ஜிஆர் இருந்தார், ஜெயலலிதா இருந்தாங்க, கலைஞர் இருந்தார், ஸ்டாலின் இருந்தார். அடுத்து இவர் வந்தது காலத்தினோட கட்டாயம். யானை கழுத்தில் மாலை போட்ட கதை தான் கன்ஃபார்மாக. ஏன்னா இவங்க சினிமாவை ஓவராக காதலிப்பதனால் மனைவியை காதலிப்பதை குறைத்துக் கொள்வது, அதுதான் அதனுடைய முழு காரணம். காமராஜர் ஐயா, பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய வெற்றிக்கு கூட காரணம் குடும்பம் இல்லாத. அது யுவன் ராஜா கூட கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு. லேட்டாக வராரு. ஏன் இவ்வளோ லேட்டாக வரீங்க? இப்போ 9 மணிக்கு தான், ஒரு 9 to 9 தானே உங்களுக்கு ரெக்கார்டிங். ஏன் 11 மணிக்கு வர்றீங்க? இல்லைம்மா நான் ஸ்டுடியோவில் இல்லைங்க, நீ ஸ்டுடியோவில் இல்லை, நீங்கள் விஜிக்கு போயிட்டு வந்தீங்க, எனக்கு தெரியும். நம்ம சினிமாவும் சரி இல்லை அரசியலும் சரி, ஒருத்தர் நல்ல லைம் லைட்டில் வராரு, நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வராரு அப்படின்னா அவருக்கு ஏதாவது ஒரு பாதகமான ஒரு விஷயமா சொந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்படி நீங்கள் பார்த்த நபர்களை பற்றி நம்ம பேசலாம். அதாவது ஒரு சினிமா ஃபேமிலி எடுத்துக்கங்களேன். சினிமாவில் முழுமையாக குடும்ப வாழ்க்கையும் நல்லா அமைஞ்சு, சினிமாவும் நல்லா அமைஞ்சு, பிள்ளைகளும் நல்லா அமைஞ்சு, அப்படி ஒரு வாழ்க்கை ஒரு ஆளுக்கு அமைஞ்சிருக்குன்னா அது நடிகர் சிவகுமார் அவர்கள் தான். எல்லாமே பர்ஃபெக்ட் அப்படின்ற மாதிரி. இப்படி எல்லாருக்கும் அமையாது. சினிமாவில் பீக்காக இருந்தார் கமலஹாசன். வாணி கமலஹாசனால் கமல் சாரோட வெற்றி. வாணி கமல் சார் அவர்கிட்ட பிஸியாக இருக்கனால அவங்களால ஹஸ்பண்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலைங்கிற கோவத்தில் டைவர்ஸ் பண்ணாங்க. அது பெண்களுக்கு ஏற்படும், அந்த நிலைமை ஏற்படும். அப்புறம் அவர் சரியாக கல்யாணம், அதுவும் அவங்களுக்கும் செட் ஆகலை. ஏன்னா இவங்க சினிமாவை ஓவராக காதலிப்பதனால் மனைவியை காதலிப்பதை குறைத்துக் கொள்ளுகிறார். அதுதான் அதனுடைய முழு காரணம். இப்போ காமராஜர் ஐயா, பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய வெற்றிக்கு கூட காரணம் குடும்பம் இல்லாதது தான் சொல்லுவாங்க. குடும்பம் இருந்திருந்தா அவர் கொஞ்சம் சின்ன பிரச்சனைகள் வந்திருக்கும். அப்போ ஒரு வாட்டி கூட காமராஜர் பேசும்போது எம்எல்ஏ சீட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம்னு எம்எல்ஏக்களை தான் வர சொல்லிட்டாரு. பேசுகிறாரு. டேய் நீ காரைக்குடி இல்லையா, நீ சில்லூத்து தொகுதி இல்லையாங்கிறாரு. அப்போ ஒருத்தன் எழுந்து சொல்கிறான், சார் அவர்கிட்ட பொம்பளை சாவாசம் இருக்குது சார், அவர் போடாதீங்க சார். ஐயா அவர் பொம்பளை சாவாசம் இல்லை, ஒரு ஆம்பளைகிட்டே சாவாசம் வைப்பான், ஒரு ஆம்பளை பொம்பளைகிட்ட தானே சாவாசம் வைப்பான். கிறுக்கு போயில உட்காரு, எல்லோரும் என்ன மாதிரி வாழ முடியாதுல்ல, போ வேலையை பாரு. அந்த இடத்துல அப்படி கண்டிக்கிறாரு. அப்படி பார்த்தா காமராஜர் ஐயாவுக்கு அந்த ஃபேமிலிங்கிறது இல்லை. இருந்திருந்தால் ஒரு பையனுடைய ப்ரெஷர் இருந்திருக்கலாம், ஒரு பொண்ணோட ப்ரெஷர் இருந்திருக்கலாம், ஒய்ஃபோட ப்ரெஷர் இருந்திருக்கலாம், மச்சினமார் ப்ரெஷர் இருந்திருக்கலாம். எந்த ப்ரெஷரும் கிடையாது. கிளீனாக நாடு. ஒர்க்னா ஒர்க். சொத்து சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நினைச்சா அந்த நாடு நம்மளை தூக்கி கொண்டு அடக்க முடியுவாங்க. ரைட்ஸ், எதுக்கு சம்பாதிக்கணும்? நேர்மை நேர்மை நேர்மை. இப்போ விஜய் சார் கூட எல்லாரும் விஜய் சார் ஒரு ஒய்ஃப் வச்சு வாழ தெரியல, ஏன் அப்படி ஆச்சுன்றாங்க. அப்படி எந்த பொறுத்தவரை அது ஒரு வகையில் அமைஞ்சிருந்தா வாழ்ந்துருக்கலாம். அது இல்லாத கூட அவருக்கு ஒரி கம்மின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அரசியல் போயிட்டீங்கன்னா உங்களால் வீட்டை கவனிக்க முடியாது. அது ஒரு பெரிய ஜாப். அந்த ஜாபில் இருந்துக்கிட்டு ஃபேமிலி பண்ண முடியாது. ஜெயலலிதா இருந்தாங்கன்னா ஜெயலலிதா சோழ வர்றது பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அவங்களுக்கு. எம்ஜிஆர் அரசியலில் குழந்தைகள்லாம் இல்லாமல் இருக்கிறது கூட அவர் ப்ளஸ் பாயிண்ட் தான். ஏன்னா அந்த பொதுவாக நரேந்திர மோடி ஐயாவே எடுத்துக்கங்களேன். இன்னைக்கு இவ்வளவு ராஜ கம்பீரமாக உலகமெல்லாம் சுற்றிட்டு வர்றாருன்னா அவருடைய ஃபேமிலி இல்லைங்கிறது அவருக்கு ப்ளஸ் பாயிண்ட். அப்துல் கலாம் ஐயா இவங்களுடைய சாதனைக்கெல்லாம் ஃபேமிலி இல்லாதது ஒரு காரணமாக இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் ஃபேமிலி வேண்டாம்லாம் சொல்லலை. அரசியலுக்கும் சினிமாவுக்கும் கொஞ்சம் உச்சகட்டத்தை தொடர்றவங்களுக்கு அதை அமைகிறது இல்லை. அதில் ஏதோ ஒரு வகையில் ஃபெயிலியர் ஆகிருக்கு. சிவாஜி சாருக்கு சக்ஸஸ் ஆச்சு, ஃபேமிலியும் சக்ஸஸ் ஆச்சு, சினிமாவும் சக்ஸஸ் ஆச்சு. அது காரணம் என்னன்னா சிவாஜி சாரோட தம்பி சண்முகம் குடும்பத்தை பார்த்துக்கிட்டார். சிவாஜி சாருக்கு என்ன நடக்குன்னே தெரியாது. குடும்பத்தில் சாப்பாடு அது பாட்டு நடக்கும், சொத்து அது பாட்டு வாங்க. சிவாஜி சார் ஒரு ஆளுக்கு கையெழுத்து போட்டு போயிடுவார், சொத்து ஒரு பேர் வாங்கியாச்சு, அவ்வளோதான். இப்படி சேர்க்கப்பட்டது. இப்படி ஒரு அமையணும் குடும்பம். அப்படி ஒரு தம்பி அமைஞ்சார், அப்படி ஒரு மனைவி. அந்த அம்மா இன்னசென்ட்டான ஒரு அம்மா. மாமா எங்கே மாமா ஷூட்டிங்கில் இருக்கியே? அப்படியே மாமா ஷூட்டிங் நடக்குதா மாமா? சரி மாமா முடிச்சுட்டு வாங்க மாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு என்கரேஜ் பண்ண. நீங்கள் அதிகம் படித்து இருந்தாங்கன்னா டார்ச்சர் ஆயிரும். அது யுவன் ராஜா கூட கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் டைவர்ஸ் பண்ணும்போது லேட்டாக வராரு. ஏன் இவ்வளோ லேட்டாக வரீங்க? இப்போ 9 மணிக்கு தான், ஒரு 9 to 9 தானே உங்களுக்கு ரெக்கார்டிங். ஏன் 11 மணிக்கு வர்றீங்க? இல்லைம்மா நான் ஸ்டுடியோவில் இல்லைங்க, நீ ஸ்டுடியோவில் இல்லை, நீங்கள் விஜிக்கு போயிட்டு வந்தீங்க, எனக்கு தெரியும், உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் கேட்டேன். இது
வந்து டார்ச்சர் ஆகுது. இளையராஜா கூட சொல்கிறாரு, இல்லைம்மா சினிமாவில் வந்து அவங்க லேட்டாக வந்தாலும் வந்தால் நமக்கு நம்மளுடைய கடமைகள்லாம் கரெக்டாக நடக்கணும் தான் பார்க்கணும். நீ இதெல்லாம் கொஸ்டின் கேட்கக்கூடாது. மாமா உங்கள் கதை வேறு, இவங்க கதை வேறு. நீங்கள் சின்சியராக இருந்தீங்க, சின்சியராக நடந்துச்சு. ஆனால் இவங்கெல்லாம் அப்படி இல்லை, சின்ன சின்ன கலாட்டா பண்ணுறாங்க. அதனால் என்னால் சரி பண்ண முடியாது. இந்த காலத்து பெண்களால் அதை டார்கெட் பண்ண முடியலை. அப்போ அது ஒரு வேறு டார்ச்சர் ஆச்சுன்னா அந்த கலைஞர்களுக்கு அது டிஸ்டர்ப் ஆகும். அதனால் ஃபேமிலி பெரும்பாலும் அமையாது. அப்படி அமைஞ்சால் ஒரு பெரிய அது ஒரு கொடுப்பனன்னு தான் சொல்லணும். நல்ல ஃபேமிலி அமைஞ்சு சினிமாவிலையும் ஜெயித்தவங்க மேக்ஸிமம் சினிமாவில் சூப்பர் குடும்பம் பண்ணவங்க பர்சனல் வாழ்க்கை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். கடவுள் ஒரு சைடை கொஞ்சம் ஆஃப் பண்ணுவார். ஓகே, இப்போ நீங்க சொல்லும்போது சிவகுமார் அவர்களை பத்தி சொல்றீங்க. சிவகுமாருக்குலாம் எப்படி அவர் பூர்வ ஜென்ம புண்ணியம். சிவகுமார் சாருக்கெல்லாம் அருமையான ஒரு மனைவி. அந்த மனைவியோடு 70, 50, 60 ஆண்டு காலங்கள் வாழ்கிற வாழ்க்கை. அவர் ஒரு 82, 85 வயசு வரைக்கும் நல்ல ஸ்ட்ரெயிட்டாக வாழ்ந்த, எக்ஸசைஸ் யோகா ஆரோக்கியமாக வாழ்ந்த வாழ்க்கை, தண்ணி அடிக்காமல் வாழ்ந்த வாழ்க்கை, எந்தவித அநியாயமாக படம் எடுத்து நான் தெருவுக்கு போகாத வாழ்க்கை. பிள்ளைங்க 2 பிள்ளை, 2 பிள்ளைங்க முத்து போல பிறந்து அதுகளும் பேடு ஹேபிட் இல்லாமல் அதுகளும் கல்யாணத்தை பண்ணி பிள்ளை குட்டிகளோட வாழ்ந்து இவர் பிள்ளை அது மாதிரி ஒரு அம்சமாக இருக்கிறது எனக்கு இந்தியாவிலே இவருத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மற்ற ஃபேமிலிக்கு இப்படி ஒரு வாய்ப்பு, இவ்வளோ ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. சிவாஜி சார் கூட ஓகே இவ்வளவு பிள்ளைங்களும் சக்ஸஸ் ஆகிட்டாங்க. சிவாஜி சார் குடும்பம் கூட பிள்ளைங்கள்லாம் ஓரளவு தானே சக்ஸஸ் ஆகிறாங்க. எம்ஜிஆர் ஃபேமிலியில் யாரும் அடுத்த தலைமுறைக்கு நடிக்க ஆள் இல்லை, எம்ஆர் ராதா ஃபேமிலியில் நடிக்க ஆள் இல்லை, முத்துராமன் ஃபேமிலியில் பெருசாக வர முடியல, இப்போ சிவகுமார் விஜயகுமார் ஃபேமிலியிலையும் பெருசாக வர முடியல, ஒரு போராட்டத்திலே இருக்காங்க. எடுத்து 2 ஹீரோ சும்மா அப்படி டாப் ஃப்ளோரில் இன்றைக்கி வந்திருக்காங்கன்னா அது சிவகுமார் அண்ணா. நிச்சயமா. அதே போல இந்த சினிமாவில் வந்து இது நல்லா பேசும் சார் ஆடியன்ஸு. என்னன்னா என்னதான் இவங்க சாதிச்சாலும் இவங்களுக்குள்ள பர்சனல் லைஃப் டிவோர்ஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம நிறைய பார்த்துட்டே இருக்கோம். டிவோர்ஸ் இவங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னு 2வது திருமணம். காரணம் இதுதான். ஒரு சாதாரண ஒரு பேங்க்லேயோ ஒரு ஸ்கூல்லையோ அதுக்காக தான் பொண்ணு ஒரு வாத்தியார் கட்டி கொடுப்பாங்க. பெண்கள்லாம் என்ன மனோநிலைன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நம்ம நாட்டுடைய பெண்களுடைய மனோநிலை என்னென்னா, காலையில் கணவன் 10 மணிக்கு வேலைக்கு போகணும், சாயந்தரம் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும், வந்ததுக்கு பிறகு ஒரு கோயிலுக்கு கூப்பிட்டு போகணும், வாரத்தில் 2 வாட்டி சினிமா கூப்பிட்டு போகணும். இன்னும் அவங்க ஒரு மைண்ட் செட் அது சினிமாக்காரங்க வாழ்க்கையில் நடக்காது. 6 மணிக்கு வரமா 12 மணிக்கு வருவான், நைட்டு சண்டை ஆரம்பிச்சிடும். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அரசியல்வாதியும் கரெக்டாக கூட்டு போக முடியாது, பொண்டாட்டி பிள்ளைங்கள. போலீஸ்காரனும் கூட்டு போக முடியாது. போலீஸ்காரங்க ஃபேமிலியில் கொஞ்சம் தகராறு இருக்கும் பெரும்பாலும். காரணம் அவங்கள என்டர்டெயின் பண்ண முடியாத சூழல் தான் ஏற்படும். அது இந்த 2 தொழிலுமே இந்த மாதிரி தொழில்களில் நடக்கும். ஏன்னா போலீஸ்காரர் ஒரு டயத்துக்கு போனார்னா வர முடியாது. திடீர்னு மேலதிகாரி சொல்லிட்டாங்க, அந்த பக்கம் போயிட்டு வாங்க, அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது, போயிட்டு வாங்க, போயிட்டு வரணும். அப்போ இவர் கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறோன்னு சொல்லியிருப்பார். 7 மணிக்கு ஒரு போலீஸ்காரர் கூப்பிட்டு போக முடியாது. ஒரு 7 மணிக்கு ஒரு படத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்னு கூப்பிட்டு போக முடியாது. வாத்தியார்னா கூப்பிட்டு போயிடுவார். ஒரு பேங்க்ல வேலை வாங்குற கூப்பிட்டு போயிடுவார். 9 to 5 ஜாப், ஒரு பிரைவேட் வேலை வாங்குற கூப்பிட்டு போயிடுவார். அதனால தான் இன்னொரு சினிமாக்காரர்களோட பெண்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்காத பெண்ணை கொடுக்காத காரணம், சினிமாக்காரங்க எப்போ வருவாங்க எப்போ போவாங்கன்னு தெரியாது, அது பிள்ளை குட்டிகளுக்கு சரியாக வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல துரோகங்கள், ஏமாற்றங்கள் இது சினிமால கண்டிப்பா இருந்தே தீரும்னு சொல்றாங்க. அரசியலையும் நடக்குமா? எஸ், அரசியல் நமக்கு பரிச்சயமானது சினிமா. அதனால உங்க பார்வையில உங்களுடைய அனுபவத்துல நடந்த துரோகம், ஏமாற்றம் டக்குன்னு மைண்ட்ல வருது. அது துரோகம்னு சொல்ல முடியாது. இப்போ எனக்கு வர வேண்டிய வாய்ப்பு உங்களுக்கு வந்துருச்சுன்னா அது எப்படி துரோகமாக ஆக முடியும்? எனக்கு என்னால் முடியலை, உங்களுக்கு வரும், அது உங்களுக்கு டாப்பாக இருந்துடும். நான் பண்ணது ப்ராஜெக்ட் ரொம்ப டப்பா ப்ராஜெக்டாக இருக்கும். நான் ஒரு டப்பா படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு சூப்பர் கதை வருதுன்னு வைங்களேன், என்னால் பண்ண முடியாது. தம்பி நீங்கள் பண்ணுங்கன்னு உங்களுக்கு சொல்லுவோம், அது சூப்பர் ஹிட் ஆகிடும். இப்படி துரோகங்கள் நடக்கும் அப்பப்போ. அப்படி உங்களுக்கு நடந்திருக்காது? அது நிறைய பேர் வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஐயோ, நெஞ்சில் ஒரு ஆலயத்து கூட சொன்னார் இவர் சொல்லுவார், நான் அந்த முத்துராமன் கேரக்டருக்கு நான் ட்ரை பண்ணேன், கடைசியில் பார்த்தா அது முத்துராமனுக்கு தான் கிடச்சிது, சிவகுமார் நான் ஒரு வாட்டி பேசியிருக்கேன். அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்க தான் செய்யும். சில நேரங்களில் மூடி பாருங்க, சிவாஜி சார் பண்ண வேண்டிய மலைக்கல்லன்னு எம்ஜிஆருக்கு போகுது, ஒரு டேட்டு முடியல. ஆனால் அந்த இடத்துல சிவாஜி நடித்த படம் ஒரு டப்பா கூட ஒரு படம் இருந்திருக்கும், அந்த படம் நடிச்சுட்டு இருந்திருப்பாரு. அதை மலைக்கல் நடிச்சிருந்தா இன்னொரு பேர் தானே. அந்த மாதிரி சில நேரங்களில் நடக்கும். அது துரோகம். சரி துரோகம்னா இன்னைக்கு ஒருத்தன் போராட்டம் இன்னொருத்தன் வர முடியுது. இப்போ இப்போ நம்ம கலைஞர், ஸ்டாலின், எம்ஜிஆர் இருந்தார், ஜெயலலிதா இருந்தாங்க, கலைஞர் இருந்தார், ஸ்டாலின் இருந்தார். அடுத்து இவர் வந்தது காலத்தினோட கட்டாயம், அது எழுதப்பட்ட விதி மாதிரி தான். அல்லது இப்படி ஒரு யானை கழுத்தில் மாலை போட்ட கதை தான் கன்ஃபார்மாக. யார் கழுத்தில் இருந்தாலும் சிஎம் தான். சிஎம் யானை தான் வச்சிருக்கு.
எங்கே போட சும்மா போட்டு வீசிச்சு ஒரு பக்கமாக வீசிச்சு. அது போய் டம்மு ஒரு ஓரத்தில் இல்லை, முதல்ல இப்போ நின்னவங்களுக்குலாம் விழலை, கொஞ்சம் வேகமாக வீசிருச்சு. அது லாஸ்ட்டில் நின்ன விஜய் கழுத்தில் போய் விழுந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி நடக்கும். இப்படிதான் காலம் நேரங்கிறது. அவரே 31 தான் டார்கெட்டுன்ட்டு இருந்தார். அவர் 26 யானை மாலையை போட்டுச்சு, விழுந்துருச்சு, ஜெயிச்சிட்டாரு, சிஎம் ஆகிட்டார். ஓகே, நல்ல ஆட்சி போயிட்டுருக்கு. ஊரில் வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நேர்மையாக வாழணும்னு ஆசைப்படுறாரு. அது ஒரு பாராட்டணும், வாழ்த்துக்கணும். அதான் நம்ம எவ்வளோ நாளும் என்கரேஜ் தான் பண்ணணும். நல்ல ஆட்சி ஒரு ஆள் பண்ணுறாரு, பொய் சொல்லாமல் இருக்க போகிறாரு, உண்மையாக வாழ போகிறாரு, லஞ்சம் வாங்காமல் வாழ போகிறாருன்னா அது தப்புங்க. இது எவ்வளோ நாளைக்கு இங்கே நடக்கும் பார்த்துடலாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. எதிர்கட்சியாகவே இருந்தால் கூட அவங்கள பாராட்டணும். நிச்சயமா. அப்ப இருந்த சினிமால இந்த ஒரு விஷயம் இருந்தது, ஆனா இப்போ இருக்க சினிமால இதை அது மிஸ் பண்றோம், அது இல்லையே அப்படின்னு உங்க பார்வையில் என்ன சார்? பாட்டுகள் மிஸ் ஆகுது. அந்த காலத்தில் முத்து முத்தா பாட்டுகள் இருக்கும், அழகான வரிகள். நம்ம எம்ஜிஆர் பாட்டுகளாக இருந்தால் பிரமாதமான பாட்டுகள் இருக்கும். சிவாஜி சார் படமாக இருந்தால் நல்ல ஒரு கொள்கை பாடல்களாக இருக்கும். இப்போ அது பூராமே ஃபுல்லாக மிஸ்ஸிங். 5 பாட்டு கன் மாதிரி வச்சுருப்பாங்க. எம்ஜிஆர் படமாக இருந்தால் 5 ஃபைட்டு 5 பாட்டை ரெடி பண்ணிட்டு தான் இப்போ ஷூட்டிங்கே வருவாங்க. எல்லாம் டோட்டலாக பாட்டும் கிடையாது, ஃபைட்டும் கிடையாது, வேறு மாதிரி படம் மேட்ரு ஆகிட்டுல. மக்கள் வந்து விரும்புகிறாங்க, அவங்க விரும்புகிறது தானே சமைக்க முடியும். ஒரு காலத்தில் 10 வகை கூட்டு வச்சு பாயசம் வச்சு சாப்பாடு எல்லாம் போட்டு சாப்பிட்டாங்க. இன்னைக்கு சும்மா ஒரு பேப்பர் பிளேட்டை வச்சுட்டு ஃபர்கர் அது இதுன்னு சாப்பிட்றாங்க. இது அவங்க பிடிச்சிருக்கு, அதனால் அது வியாபாரம் ஜாஸ்தியாக இருக்கு. அவங்களுக்கு பிடிச்ச உணவை தானே தயாரிக்க முடியும். பிரியாணி பிடிச்சா பிரியாணி தான் போட முடியும்.